ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு கவுன் எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான். பேக் சைடு ஜிப் வச்சு தைச்சிருக்கு, கீழே இந்த மாதிரி நாட் வச்சுருக்கு. கழுத்துக்கு மேல் சைடு தையலே வராது, கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் மேலே பப் வச்சது கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கு. இந்த கவுன் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு தைச்சது. கட்டிங் செஞ்ச ப்ளவுஸில் அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மேல் சைடு உடம்பு சுற்றளவுக்கு 7.25 இன்ச் இருக்குது. கீழ் சைடு இடுப்பு சுற்றளவுக்கு 7 இன்ச் இருக்குது, 28 இன்ச்சு வரும். மேல் பார்ட்டு மட்டும் 13 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கு. தைச்ச பின்னாடி ஒரு 12 இன்ச்சு வரும். ஷோல்டர் 5.25 இன்ச் இருக்குது. கழுத்து சுற்றளவு கட்டிங் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கு. நம்மளுக்கு தேவையான அளவு கட்டிங் செஞ்சு கேன்வாஸில் அயன் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். 12 வயசு பொண்ணுக்கு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு அகலம் வச்சு கட்டிங் செஞ்சாவே போதும். உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு கட்டிங் செஞ்சுக்கலாம். தையல் அடிக்கிறக்கும் கேன்வாஸில் சேர்த்தியே கட்டிங் செஞ்சுக்கலாம். கேன்வாஸை ஒட்டுன மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். பிசுரெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். கேன்வாஸில் மட்டும் தையல் வரும், மேலே ப்ளவுஸில் தையல் வராது. அப்படி தைக்கணும்னா இந்த ஷோல்டரில் நெக்கு வச்சு தைக்கிறதுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். சுற்றியும் தையல் அடிக்காமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம கட்டிங் செஞ்ச நெக் பீஸை வச்சு தையல் அடிச்சுக்கலாம். சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நகுந்து போகாமல் ஊசியில் குத்தி விட்டுடலாம். இப்போ கேன்வாஸை ஒட்டுன மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இதை அப்படியே திருப்பி நம்ம தையல் அடிக்கும் போதும் மேலே தையலே வராது. எல்லா தையலும் கேன்வாஸ்லேயே அடிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு இடத்துக்கு என்ன மெத்தேடில் தைக்கணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியும். கட்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ப்ளவுஸுக்கு கட்டிங் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு உடம்புக்கு என்ன லூஸ் வேணுமோ அளவு எடுத்ததை விட ஒரு 3 இன்ச் அல்லது 2 இன்ச் அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். மேல் சைடு தையல் வராமல் தைக்கணும்னா இந்த மாதிரி திருப்பிக்கலாம். லைனிங் சைடு கேன்வாஸை திருப்பி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். உள் சைடு தையல் அடித்ததெல்லாம் லைனிங் கிளாத் சைடு தள்ளி கேன்வாஸை ஒட்டுன மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். வளைவான இடத்துக்கு வரும்போது மட்டும் துணியை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த கலரு ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால தையல் இருக்கிறது தெரியாது. இதுவே ஒரு பிளெயின் துணியில் தைச்சோம்னா இந்த மாதிரி தைச்சோம்னாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கேன்வாஸில் இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம், மேலே தூக்கிட்டு வராது. இதை அப்படியே திருப்பிட்டோம்னா எல்லா தையலும் உள் சைடே போயிடும்.
பேக் சைடு பீஸில் ஜிப் வைக்கிறதுக்கும் தையல் அடிச்சுக்கலாம். சரியான அளவில் மடித்து விட்டுருக்கு, அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால தையல் மேலேயே வராது. ஜிப் வைக்கிறதுக்கும் இதே துணியில் வச்சுக்கலாம். மேலே ஒரு துணி வச்சு அடித்து திருப்ப வேண்டியதில்லை. இந்த பீஸுக்கு எப்படி தையல் அடித்தோமோ அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு பீஸுக்கும் தையல் அடித்த பின்னாடி ஒவ்வொரு பீஸையும் உள் சைடு வர்றதை மேலே வச்சுக்கலாம். ஜிப்பு வைக்கிறதுக்கு சரியான அளவில் மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு 7.25 இன்ச் இருக்குது. அதுலேயும் தையல் அடிச்சுட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு சின்ன தையல் வச்சுக்கலாம். அங்கே ஒரு கட்டி அப்படியே விட்டுடலாம். மேலே வர வரைக்கும் பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இது ஜிப்பு வச்ச பின்னாடி இதை பிரித்து விட்டுடலாம். பெரிய தையல் இருக்குது. பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ரெண்டு பீஸும் அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த பீஸை ரெண்டையும் ஒவ்வொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இதில் ஜிப்பை வச்சு நாம் தையல் அடிச்சுக்கலாம். ஜிப்பை ஒட்டுன மாதிரி தையல் அடிக்கிறதுக்கு இந்த ரன்னரை மாற்றிக்கலாம். சிங்கிள் ரன்னர் போட்டோம்னா தான் ஜிப்பை ஒட்டுன மாதிரியே தையல் அடிக்க முடியும். இந்த ஜிப்பு ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவு மேலே வச்சு உள்ள தையல் அடித்த அளவுக்கு ஒட்டுன மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இந்த சிங்கிள் ரன்னர் மாற்றினதுனால தான் ஜிப்பை ஒட்டுன மாதிரி தையல் அடிக்க முடியும். இன்னொரு சைடும் இதே மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இது தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். ஜிப்பு எங்கேயும் நகர்ந்து போகக்கூடாது. மேல் சைடு வரும்போது ரெண்டு ஒரே அளவில் இருக்கணும். தையல் அடித்த பின்னாடி இந்த ஜிப்பை உள் சைடு தள்ளி விட்டோம்னா அந்த சைடு வந்துடும். பெரிய தையல் அடித்ததையும் ஊசியில் பிரித்து விட்டுக்கலாம். கத்திரிக்கோலில் கொஞ்சம் வெட்டி விட்டு அப்படியே எடுத்தோம்னாலும் வந்துடும்.
ஜிப்பை திருப்பி மேல் சைடு தள்ளி விட்டுக்கலாம். மேலே தையல் வராமல் தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் கிளாத்தை தள்ளி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் சுற்றியும் தையல் அடிக்காமல் அப்படியே விட்டுருக்கு. லைனிங் கிளாத்து மேலே மட்டும் தையல் வராமல் ஜிப்பை ஒட்டுன மாதிரி ரன்னரை மாற்றிட்டு தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்கும். ஜிப்புக்கும் 2 தையல் வந்துருச்சு. மேலே தூக்கிட்டும் வராது, ஜிப்பு இருக்கிறதும் தெரியாது. கீழே 1.25 இன்ச்சுக்கு சின்ன தையல் வச்சுருந்தது, அங்கிருந்து ஒரு கட்டு கட்டி தையல் அடித்து விட்டுடலாம். அதிகமாக இருக்கிற ஜிப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டும் எடுத்துக்கலாம். பப் வச்சு தைச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கு. பப் வச்சு தைக்கிறது எப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டுக்கிறேன். கீழே லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஒரே வீடியோவில் போட்டிருந்ததுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு ஏற்கனவே அந்த வீடியோ வந்திருக்கு. 28 இன்ச் இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி இந்த பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த துணியில் ஒவ்வொரு மீட்ரு அளவில் 2 கிளாத் இருக்குது. 40 இன்ச்சு அகலம் இருக்குது. மேல்பாட்டு ஒரு 12 இன்ச் இருக்குது. அதிலிருந்து என்ன தேவையோ அதை வெட்டி எடுத்துக்கலாம். 32 இன்ச் இருந்தால் போதும். மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கலாம். அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்து அதை மட்டும்தான் ஸ்லீவுக்கு பப் வைக்கிறதுக்கும் துணி வச்சுருக்கு. துணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் பப் வச்சு தைக்கிறதுக்கும் ஃப்ளிட் ரொம்ப கம்மியாக வச்சு தைச்சிருக்கு. கீழே சரியான அளவில் இருந்து வச்சுக்கலாம். 34 இன்ச் இருக்குது. மடிச்சு தைக்கிறக்கும் தையல் அடிக்கிறக்கும் 2 இன்ச்சு போக 31 இன்ச் இருக்கும். மேலே இருக்கிற பீஸையும் எடுத்து வச்சுக்கலாம். 43 இன்ச்சு சரியாக வந்துருச்சு. இதுக்கு சைடில் ஃப்ளிட் வச்சு தைச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து 2 மீட்ரு துணி எடுத்துருக்கு. இதுக்கு லைனிங் கிளாத் வைக்கலைனாலும் உள்ளே குத்துற மாதிரி இருக்கும். கேன்வாஸ் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டதுனால லைனிங் கிளாத் வச்சு தைச்சிக்கலாம். கீழே ஒரு 3 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு லைனிங் கிளாத்தை தள்ளி வச்சுக்கலாம். சுற்றியும் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். இந்த கவுனுக்கு 2 பார்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கும். இதுவே ஒரே கிளாத்தாக இருந்ததுன்னா எப்படி தைக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதனோட லிங்க்கு கீழே இருக்குது. அது ஒரே கிளாத்து 2.5 மீட்டருக்கு இருக்கும். அதை எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தையல் அடித்தது போக லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சு துணி இருக்குது. அதை தையல் அடித்த பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை சரியாக எடுத்து வச்சுக்கலாம், நகர்ந்து போகாமல். முப்பத்தி 9.5 இன்ச்சு அகலம் இருக்குது. சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஃபால்ட்லேயும் 14 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி ஃப்ளிட்டு வச்சு தைச்சிக்கலாம். சைடில் தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுடலாம். அதிலிருந்து மடித்து வச்சுக்கலாம். 1 இன்ச்சு அகலத்துக்கு மடிச்சுக்கலாம். துணி இன்னும் 1/2 மீட்டர் சேர்த்து இருந்திருந்துன்னா ஃப்ளிட்டு வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருக்கலாம். துணி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன இருக்கோ அது சரியாக வர்ற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். சென்டரில் கட் பண்ணி விட்டது 7 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அளவு வச்சு நாம் ஃப்ளிட் வச்சோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அளவு நாம் கட்டிங் செஞ்சது சரியான அளவில் வந்துடும். இந்த சைடு பீஸுக்கு வச்ச மாதிரியே இன்னொரு பீஸும் இதே மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். 14 இன்ச்சு சரியாக இருக்குது. மேல் சைடு பாட்டு தைச்சி வச்சதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமாக தைச்சோம்னா தான் ஓவர்லாக் போட்டும் மேலே இன்னொரு தையல் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஸ்ப்ளிட் வச்சதும் எல்லாம் சரியாக வந்திருக்கு. இன்னொரு பீஸும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு பீஸுக்கும் தையல் அடித்த பின்னாடி ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு அகலத்துக்கு தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளவுக்கு தான் துணி விட்டுருக்கு. தையல் அடித்ததும் எல்லா அளவுமே சரியாக இருக்குது. கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடித்தோம்னா மேலே வரும்போதும் கிராஸ் பண்ணிட்டு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். ரைட் சைடு தையல் அடித்த பின்னாடி இந்த சைடும் இந்த நாட் வச்சு சைடில் தைச்சிக்கலாம். இது வச்சு தைச்சதுனாவே கவுன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி தைக்கலாம் அப்படின்னும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். கீழே லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் 1/2 இன்ச் அளவுக்கு. அதுக்கடுத்து ஒரு 1.25 இன்ச்சு மடித்து தைச்சு சின்ன தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். கீழே ஸ்டோன் வந்திருக்கிறதுனால இதில் ஏறி இறங்கும் போதும் மெதுவாக தான் தைக்கணும். வேகமாக தைச்சோம்னா ஊசி உடஞ்சி போயிடும். இதனாலேயே இந்த கவுன் தைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்தது.
கவுன் தைச்சதும் ஃபினிஷிங் ஆயிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.